ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இளநீர் சர்பத் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இளநீரை உடச்சாச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிணத்துல. இப்போ சர்பத்துக்கு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ இந்த இளநீரில் நம்ம இந்த பன்னீர் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்பத் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சப்ஜாவதியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இளநீர் சர்பத். இப்போ இந்த இளநீர் சர்பத்தை கலக்கிடலாம் நல்லா. இது உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் பெரியவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை டம்ளரில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இளநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.